அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 41:15 வசனம் சொல்லுகிறது, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். ஆமென். அப்போ ஆண்டவர் உங்களை ஒரு நியூ இன்ஸ்ட்ருமெண்டா உருவாக்கிட்டு வர்றாரு. அப்போ ஒரு இயந்திரத்தை உருவாக்குவதற்கு சில நேரம் எடுக்கிறது, அதற்கென்று சில பிரயாசங்கள் இருக்கிறது, ஒரு ப்ராசஸ் இருக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அப்படிப்பட்ட ப்ராசஸ்குள்ள வைத்திருக்கிறேன். அப்போ ஒரு வாழை செய்யணும்னா கூட அதை பாருங்க, அக்கினியில வச்சு அதுக்கப்புறம் அதை கூர்மைப்படுத்தி, நீ நான் சொல்றேன், சில நேரம் உங்க பிரச்சனை அப்படித்தான் இருக்குது, உங்க வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு, எனக்கு ஏன் இப்படி அனுமதி? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஒரு கூர்மையுள்ள பற்களுள்ள யந்திரமாக்குறேன், ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்குறேன். எதுக்காக? மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். மலைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்க, மலை போன்ற பிரச்சனைகள். ஆனா நீங்க ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் காட என்ன செய்ய போறீங்க? மலையவே கொடைஞ்சு ஒன்றும் இல்லாம ஆக்க போறீங்க. ஆமாம். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இதுக்கு ஒரு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலும் என்னும் சிறு கூட்டமே. அப்ப இஸ்ரவேல் தன்னை ஒரு சிறு பூச்சியாகத்தானே பார்த்தது. ஆனால் கர்த்தர் பார்வை பாருங்க, மலையவே கொடைஞ்சு ஒண்ணும் இல்லாம ஆக்குறது. ஆமென். அப்ப நீங்க உங்களை ஒருவேளை என்னாலலாம் முடியாது பிரதர் நீங்க இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கிற பார்வை வித்தியாசம். ஆமென். அவர் உங்களை நீங்க மலைகளை மிதித்து ஒண்ணும் இல்லாம ஆக்குற அப்படிப்பட்ட வல்லமையுள்ளவர்களாய் பார்க்கிறார். நீங்களும் உங்களை அப்படியே பாருங்கள். கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார், கூர்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறீர்கள். அவர் உங்களை பயன்படுத்துவார். பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.